வணக்கம். சுபிக்ஷா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து வழக்கம் போல எப்பவும் போல உங்களுடைய ஆதரவுகளை சேனலுக்காக கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஜூன் மாத பலன்கள் 2024 எப்படி இருக்கும், இந்த ஜூன் மாதம் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ துலாம் ராசியில நம்ம பேச போறோம். எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரத்தின சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். நம்ம இந்த மாசம் இப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற புரிதல் வரும். இது வந்து துலா லக்னத்துக்கும் நீங்க எடுத்துக்கலாம், அல்லது துலா ராசிக்கு நீங்க எடுத்துக்கலாம். துலா லக்னம் துலா ராசி ரெண்டுக்குமே நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதிகமா எதுக்கு சார் எடுத்துக்கணும்னா ரெண்டுமே மியூச்சுவலா தான் எடுத்துக்கலாம். அப்போ இந்த துலாம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம். அதுதான் எல்லையை பிரிக்கிறது. ஒரு எல்லை தொடங்குகிறது, ஒரு எல்லை முடிகிறதுனா துலாம். யாராவது கடகலக்குன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு எப்படி அமையும் தெரியுங்களா? ஒரு எல்லை பகுதியில எல்லை ஒட்டி தான் அமையும். ஏன்னா அது எல்லை 4ஆம் இடமா வரும். எங்க மாவட்டம் தொடங்குது, தாலுக்கா முடியுது, இப்படி எல்லைகள்ல வந்து உங்களுடைய எங்க பேரூராட்சி இதோட முடியுது, ஊராட்சி தொடங்குது. அப்படி எல்லை பகுதிகளில் உங்களுக்கு வீடு, இடம், வாகனங்கள் எல்லாம் அப்படி அமைஞ்சிரும். வீடு, நிலம், வாகனம் கூட இல்லை, வீடு, நிலம் அப்படி அமையும். அப்படி துலாம் ராசி அன்பர்களுக்கு முதலில் உங்க ராசிநாதன் 8ஆம் இடத்தில். இது நல்லதா சார்னா கண்டிப்பா நல்லது இல்லை. ஏற்கனவே குரு 8ல, அது விபரீத ராஜயோகமா இருந்தாலும் உங்க ராசிநாதன் 8ல் இருக்கிறது சிறப்பு இல்லை. ஹெல்த் ரொம்ப கவனமா பார்த்துக்க. ஜூன் மாசத்துல வாக்குவாதமே வேண்டாம், அவாய்ட் பண்ணிருங்க. எப்பா என்னை ஆளை விட்டுரு, நீயே போய் கொடியை நட்டுக்க இமயமலையில, என்னை ஆளை விட்டுருப்பா, அமைதியா நிதர்சனமா சந்தோஷமா அமைதியா போய்க்கிறது சேஃப். இல்லைன்னா வம்பு தேடி வருங்க, தேவையில்லாத மன உளைச்சல் கொடுப்பாங்க. நான் கம்முன்னு தான் சார் இருக்கேன், சிவனேன்னு தான் சார் இருந்தேன், தேவையே இல்லாம என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க சார் அப்படின்னு சொல்ல வச்சிரும். ஏன்னா உங்க ராசிநாதனை 8ல மறைகிறாரு, உங்க ராசியை செவ்வாய் பார்க்கிறார். இங்க இதுதான் கோளாறு பிரச்சனை. செவ்வாய்னா யாருங்க? நெருப்பு கிரகம். ஒரு வேகத்துக்கானவன், ஒரு கோபத்துக்கானவன். அவன் ராசியை பார்க்கறான், நம்ம சும்மா இருக்குமா? லக்னத்தையும் பார்க்கறான், துலா லக்னம். வானத்துக்கு பூமிக்கு குதிக்க வச்சிரும். கணவன் மனைவி குறிப்பா சண்டை சச்சரவு எல்லாம் பார்த்துங்க. ஹெல்த் படுத்தும், ஹெல்த் பயப்படுத்தும். திடீர்னு நமக்கு ஏதாவது வந்துருமோன்னு தோணும். ஆனா ஒன்றும் வராது, பயப்படாதீங்க. அப்படி எல்லாம் அப்படி டிஸ்டர்ப் பண்ணும். மரண பயம் கூட சிலருக்கு வந்து போகும். ஆனால் 8ல் குரு இருப்பது விபரீத ராஜயோகம், பொருளாதாரம், முன்னேற்றம், இதையும் சேர்த்தே கொடுத்துட்டு வருவார். இதுல லாபாதிபதி சூரியன் போய் 8ல மறைகிறார். மூத்த சகோதர சகோதரிக்கு உங்களுக்கு இருந்த உறவுகள்ல கசப்பு, நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கசப்பு. இதுல 9 கூடவும் 8ல உங்க தந்தையாரோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஏதாவது ப்ரமோஷன், முன்னேற்றம் அப்படின்னா தடையா தான் இருக்கு, வீக்கா தான் இருக்கு. எப்ப சார் மாறுனா ஜூன் 15க்கு மேல எல்லாமே விமோச்சனம். அப்ப பாதி மாசத்தில் 15 நாள் கடுமையான போராட்டம், 15 நாளுக்கு அப்புறம் வளர்ச்சி. 9ஆம் இடத்துக்கு யார் வந்துடுறா? புதன் வந்துடுறாரு, சூரியன் வந்துடுறாரு, ராசி லக்னாதிபதி சுக்கிரனும் அங்க போயிடுறாங்க. 9ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த 15 நாள் இருந்த தடை, தாமதம், நெருக்கடி, இருக்கிற இடம் தெரியாம போயிட்டு ஒரு மனநிறைவு கொடுத்துரும், ஒரு மன மகிழ்ச்சி அதை கொடுத்துரும். இது வந்து சூப்பர். அப்ப 15 தேதி, முதல் 15 தேதி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும். தேவையில்லை அந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆசையை தூண்டும், எங்கேயாவது போய் இறங்கிறாது, கவனமா இருக்கு. வெளிநாடு போறவங்களுக்கு தடையா இருக்கும், ப்ரொமோஷனுக்கு தடையா இருக்கும், குழந்தை பேருக்குமே தடையா இருக்கும், போராட்டமா இருக்கும். எல்லாமே தடை தடை நெருக்கடி போராட்டம்ங்கிற ஒரு மாதம் தான். ஆனாலும் கொஞ்சம் திருப்திகரமா வர வேண்டியதெல்லாம் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்க சாருங்கிற மாதிரி வச்சிருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு லக்னத்துக்கும் குரு கெட்டவர், அவரு போய் கெட்டு போயிடுறாரு. அப்புறம் அது யோகம் தான், அது முன்னேற்றம் தான். உங்க கௌரவத்துக்கும் உங்க புகழுக்கும் களங்கம் வந்துருமோன்னு பயமா இருக்கும். சிலருக்கு வந்தும் போலாம். கொடுக்கல் வாங்கல உங்களை பேரை காப்பாற்ற முடியாது, டிலே ஆகலாம். அதுக்கு தகுந்த ப்ரீ பிளான் பண்ணிக்கங்க. 6ஆம் இடத்தில் ராகு, உங்க ராசிக்கு 6ல ராகு, 5ல சனி. மனசு மந்தமா, புத்தி மந்த தன்மையோட இருக்கு. 5ல சனி.
யாருப்பா வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்குது, 2 நாள் லீவை போட்டுக்கலான் இருக்கு, லீவும் வேற தர மாட்டேங்கிறாங்க. போனா உயரதிகாரியா கத்துன்னு கத்துறாரு, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ போயிட்டு ஒரு டீ சாப்பிட கூட நேரம் இல்லாம உழைக்கிறேன், ஆனா கெட்ட பேர் தான் வருது, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி துலாம் ராசி துலாலக்கு 6ல் ராகு எதிரிகளை முறியடிக்கலாம். இத்தனை எல்லாம் மைனஸா இருந்தா கூட வழக்கு எதிரி பகையை முறியடிக்கிற காலம் 6ல் ராகு வந்ததுனால. 12ல் கேது இருக்கிறதுனால நிறைய ஆன்மீக பயணம், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கும். தொழில் செய்யறீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும், வருமான வரவு தடையா இருக்கும், நெருக்கடியா இருக்கும். தொழிலை விட்டுறலாமா, கம்முன்னு வேற மாத்திக்கலாமா, இப்படியெல்லாம் யோசனை வரக்கூடிய மாதமாக ஜூன் மாதம் இருக்கிறதுல இந்த துலாமுக்கு இந்த மாசம் கொஞ்சம் ஜூன் சரியில்லை தான், வீக்காக தான் இருக்கு. ஃபீல் பண்றீங்க அப்படிதான். ஏன்னா நீங்க எப்பவுமே தன்மானத்துக்கு முக்கியத்துவம். உங்களை ஒரு வார்த்தை லேசா கோபமா திட்டாலோ இல்லை சொல்லிட்டாலோ உங்களால ஜீரணிக்கவே முடியாது, போங்கப்பான்ட்டு போயிருவீங்க. அந்த மாதிரியான மைண்ட் செட் உள்ளவங்க நீங்க, அது சிறப்பு இல்லை அப்படின்னு ஒரு கணக்கு. அப்ப 15க்கு ஜூன் 15க்கு மேல ஒரு விமோச்சனம், நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ போங்க, ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், நல்ல மாற்றம். பார்ட்னர் போட்டு தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு விமோச்சனம், நல்லதா இருக்குது, ஓகே. மனைவி பேர்ல தொழில் மாத்திக்கலாங்கிறவங்களுக்கு ஓகே. குழந்தைகளை ஏதாவது வெளிநாடு வெளியூர் வெளிமாநில அதாவது அனுப்பலாம்ங்கிறவங்களுக்கு ஓகே. ஆனா என்ன, மறுபடியும் சொல்றேன், தடையாய் தான் நடக்கும் ஜூன் 15 வரைக்கும். அதுக்கப்புறம் ஈஸியா நடக்கும். நீங்க எதிர்பாராத விதமாக வளர்ச்சி அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டு போயிடும். அப்ப ஜூன் 15 வரைக்கும் நிதானம் காக்கணும், நரசிம்மர் வழிபாடு செய்யணும், கரெக்டா பண்ணிக்கங்க. 5ல் சனி இருக்கிறதுனால இப்ப கன்சீவா இருக்கிறவங்க குழந்தை பேருக்காக கரெக்டா போய் ஸ்கேன் பண்றது, செக் பண்றது கவனம். பெண்கள் பார்த்துக்கணும், இது கவனமா இருங்க. பூர்வீக சொத்தில் வில்லங்கம் இருக்கிறவங்க ஜூன் 15க்கு மேல பேசுங்க. ஜூன் 15 வரைக்கும் வாயவே திறக்க வேண்டாம். நீங்க உண்டு உங்க வேலை உண்டு. வாயை திறக்கணும்னா சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். ஏன்னா ஜூன் 15 வரைக்கும் உங்களுக்கு நெருக்கடியான காலமா காட்டுது. நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, ஆமா சார் கரெக்டா சொன்னீங்க, இந்த டிஸ்டர்ப்கான காலமா தான் இருக்கு. ஆனாலும் தடைகளை முறியடிச்சு வந்துகிட்டு இருக்கோம்னா அதுல 6ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் 8ல் இருக்கிற குரு 2 சப்போர்ட் பண்ணுது. அதனால தடைகளை முறியடிச்சு நீங்க வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மிகையே அல்ல. ஜூன் 15க்கு மேல சுற்றுலா, ஆன்மீக பயணம், புகழ், பெருமை, வளர்ச்சி, முன்னேற்றம் இதெல்லாம் அப்படியே கிடைக்க ஆரம்பிச்சிடும். டிஸ்டர்ப் இல்லாம கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த மாதம் 15 நாட்கள் ஒரு சுமாராகவும் 15 ஆஃப்டர் 15 நாட்கள் ரொம்ப பிரமாதமாகவும் இருக்கிற மாதமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல பதிவினை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.